ஜெயக்குமார் நான் பேசுகிறேன். இப்போ பார்த்தோம்னா வாணியம்பாடி முதல் கொண்டு சேலம் வரை இருக்கின்ற சாலைகளை முறையாக அந்த சாலைகளை அமைக்காமலே இப்போ பார்த்திங்கன்னா டோல்கேட் திறப்பதாக இன்றைக்கி தகவல் கிடைச்சதுன்னு பேரில் வந்து கட்சியினுடைய சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்காக டோல்கேட் முன்னாடி நாங்கள் வந்திருக்கோம். அதாவது டோல்கேட் வந்து எதற்காக இந்த சாலையில் போகிறீங்க? இதை ஏற்கனவே நல்ல சிறப்பாக இந்த சாலை இருந்தது. சேலமும் வாணியம்பாடி போகக்கூடிய சாலைகள் வந்து நல்ல சிறப்பாக தான் இருந்தது. அதை பேர்த்துட்டு மறுபடியும் புதிதாக போடுவதாக வேலை பாதி, அதாவது செஞ்சும் செய்யாமல் பாதி வேலையை நிற்கிது. இப்போ நிற்கிற காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டோல்கேட் வந்து இங்கே வந்து திறக்க ஆரம்பிச்சாங்க. இன்றைக்கி வந்து தற்காலிகமாக நிறுத்துவதாக, இந்த போராட்டத்தின் வாயிலாக தற்காலிகமாக நிறுத்துவதாக நிர்வாகம் அறிவிச்சிருக்குது. இருந்தாலும் தற்காலிகம் மற்றும் இதற்கு நிரந்தர தீர்வு ஆகாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பக்கம் எந்த ஒரு தொழில் வளமும் இல்லாமல் ஒரு கிராம பகுதியை சார்ந்தது. ஒரு சாதாரண விளைபொருள், ஒரு காய்கறியோ இல்லை அத்தியாவசிய பொருளோ இல்லை விவசாயிகளுக்கு தேவையான உரங்கள் மற்ற தீவனங்கள், மாட்டுக்கு தேவையான தீவனங்களோ எடுத்து வருவது என்று சொன்னால் கூட டோல்கேட்டை தாண்டி வந்தோம்னா இங்கே வந்து கட்டணம் செலுத்தக்கூடிய காலகட்டத்தில் இருக்குது. இது வந்து விவசாயம் நிறைந்த பகுதிகள். இந்த விவசாயம் நிறைந்த பகுதியில் நாங்கள் இந்த சாலையே கேட்கல. ஏற்கனவே பிரதான சென்னை சாலை இருக்குது, ஏற்கனவே பெங்களூரு டு தொப்பூர் வழியான சேலம் சாலைகள் இருக்குது. சுற்றி சாலைகளே போட்டுட்டு கட்டணம்ன்ற பேரில் மக்களை வந்து ஏன் சுரண்டுறீங்க அப்படின்னு கேட்குறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக சேதமறிஞ்ச சாலையே மஞ்சவாடி கணவாய் பகுதியில் அத்தனை பத்திரிகையாளராகட்டும், இருக்கின்ற சமூக ஆர்வலர்களாகட்டும், நம்ம வந்து மஞ்சவாடி கணவாய் சைடு போய் பார்த்தீங்கன்னா போகிற வண்டியெல்லாம் திரும்பி வரதில்லை. ஒன்று அப்சைட் ஆகிடுது, இல்லைன்னா மிகப்பெரிய பழுது ஏற்படுது. அப்போ வாகனம் நீங்கள் கட்டணம் வசூல் பண்ணுற நீங்கள் பழுது ஏற்பட்டுச்சுன்னா அதுக்கான நஷ்டீடு நீங்கள் தானே வழங்குனீங்களா? அது ஏதாவது அறிவிச்சிங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சாலையை சீராக அமைக்காமல் நீங்கள் வந்து எடுத்துமோ கமுத்துமோ அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட உறிஞ்சி விதமாக யார் பாதிக்கிறாங்க? லாரி ஓட்டுநர்கள், வாடகை ஓட்டுநர்கள், சொந்தமாக கார் வச்சுக்கிட்டு ஏதாவது கிராமங்கள்லேருந்து சொந்த ஊருக்கு செல்வதற்கோ இல்லை ஏதாவது வேலையாக செய்கிறவங்க, அப்புறம் பார்த்தா விவசாய இடுபொருள் எடுத்து செல்கிறவங்க, இல்லை விளைபொருள் தக்காளி, கத்திரிக்காய் இதுமாரி விளைஞ்ச பொருள்களை, நெல் இது போன்ற தானியங்கள், கரும்பு, இல்லாட்டி இது வந்து நம்மளுடைய தென்னை மரத்தில் தென்னங்காய்கள் இதெல்லாம் எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்கள் பாதிக்கடைகிறாங்க. இவங்களாம் சுங்க கட்டணம் கட்டணுமா? அது மட்டும் இல்லாமல் அத்தியாவசிய பொருள், நமக்கு தேவையான அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் எடுத்துகிட்டு வரும்போது விலையேற்றம் ஏறுது. சேலந்து வரும்போது டோல்கேட் தாண்டி வந்தால் அதுக்கு ₹1 ஏறும். அதுமாரி தொடர்ந்து இந்த சுங்க கட்டணம் அமைப்பதால் மக்களுக்கு வந்து இங்கே பெரும் இடையூறு தவிர இங்கே வந்து ஒரு பலனும் கிடையாது. அதனால் இந்த சுங்க கட்டணம் தேவையில்லை. யாரோ ஒரு கார்பரேட்டர் வாழ்கிறதுக்காக ஒட்டுமொத்த மக்களை வந்து நம்ம உறிஞ்சிக்கூடாது. ஏற்கனவே 57 டோல்கேட்டு தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 57 டோல்கேட்டை வந்து நம்மளால் வந்து மூட முடியல. வருஷத்துக்கு 16,000 கோடியில் 17,000 கோடி ரூபாய் அதுக்கு வருவாய் வருது. அந்த வருவாய் எங்கே போகுது யாருக்காவது தெரியுமா? இல்லை, அந்த வருவாயை வந்து அந்தந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு சென்றால் கூட நம்ம ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம். அதுவும் கிடையாது. யாரோ எங்கேயோ இருக்கின்ற ஒரு கார்பரேட் முதலாளி வாழ்வதற்காக அன்றாட இருக்கின்ற வாகன ஓட்டிகள், வாகனம் வைத்திருக்கிறவர்கள், கார் ஓட்டுறவங்க, லாரி ஓட்டுறவங்க, வேன் ஓட்டுறவங்க, மினி வேன் ஓட்டுறவங்க, இந்த மாதிரி மினி பஸ் வச்சுருக்கிறவங்க, பஸ் பேருந்து ஓட்டுநர்கள், இவங்களுக்கு தான் வந்து இந்த உரிமையாளர்களுக்கு தான் பெரும் நட்டமாக இருக்கிறது. அந்த நட்டம் யார் தலையில் இடுதுன்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து நம்ம மக்கள், எளிய மக்கள்கிட்ட தான் வந்து வசூலிக்க முடியும். எளிய மக்கள்கிட்ட தான் கூடுதலான வாடகை வாங்கி அதை வசூலிக்கிறாங்க. அப்போ உணவுப் பொருள் மேலே வந்து அது கூடுதலாக விளைவிக்கப்படுது. அதனால் டோல்கேட் என்பது இருக்க வேண்டாம்னு சொல்கிறோம். நாட்டில் உள்ள 877 டோல்கேட்டும் மத்திய அரசு திரும்ப பெற வேண்டும் அப்படின்றதான் எங்களுடைய பிரதான கோரிக்கை. அதுவும் இல்லாமல் இந்த பகுதிக்கு பாப்புலேட்டிவிட்டி 60 வட்டாரம் இருக்கிற பகுதிக்கு வந்து டோல்கேட்டு தேவையற்றது. ஏன்னா எல்லாம் வந்து இங்கே வந்து கிராமங்கள் சூழ்ந்த பகுதி. அதனால் கிராமம் சூழ்ந்த பகுதிகள் வந்து அவசர ஆபத்திற்கு அவங்க ஏதோ ஒரு வண்டியோ வாகனத்திலையோ பயணிக்கும் போது அவங்க வந்து ஒவ்வொரு இடமும் சுங்க கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் நாங்களே கேட்காத ஒரு இடத்திற்கு சாலை அமைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் மத்திய அரசு இது உடனே திரும்ப பெற வேண்டும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். டோல்கேட் என்பது நாடு முழுக்க இருக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்கிறோம். பல லட்சம் கோடி, வருஷத்துக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் சாலை மேம்பாட்டுக்காக நிதி ஒதுக்கப்படுகிறது. எதற்காக? சாலைகள் சீரமைப்பதற்காக. சாலைகள் அரசுடைய பணத்திலே, மக்கள் வரி பணத்திலே சாலைகள் அமைக்கப்பட்டு பிறகு அதற்கு யாரோ ஒரு கார்பரேட்டை வந்து முதலாளி ஆக்குவதற்காக சுங்க கட்டணம் என்ற பேரில் டோல்கேட் வசூல் பண்ணுறீங்க. டோல்கேட் வசூல் பண்ணுறது எப்படி பண்ணுறீங்க? 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பெரிய பெரிய நகருக்குள்ளெல்லாம் நம்ம செல்ல வேண்டும் சொன்னால் சேலம், கோயம்புத்தூர், ஈரோடு ப்ளஸ் மதுரை, சென்னை, இதுமாரிலாம் சென்னைக்குள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 டோல்கேட்டு அந்த நகரையவே வளைச்சிருக்குது. கேட்டால் நகராட்சி டோல்கேட் வாங்குறாங்க,
மாநகராட்சி டோல்கேட்டுன்றாங்க, அப்புறமேட்டுக்கு தேசிய நெடுஞ்சாலை டோல்கேட்டுன்றாங்க, அப்புறம் தனியார் கட்டணன்றாங்க. எது யார் கண்ட்ரோல் இருக்குதே தெரியல. ஆக மொத்தம் மக்கள்கிட்ட சுங்க கட்டணம் என்பதை வாங்கக்கூடாது. ஏன்னா எல்லாருமே லைஃப் டேக்ஸ் கட்டி தான் வண்டி எடுக்கிறாங்க. கார் ஆகட்டும், லாரி ஆகட்டும், எல்லாமே வந்து லைஃப் டேக்ஸ் கட்டி தான் எடுக்கிறாங்க. பஸ்ஸாக இருந்தாலும் அதேமாதிரி வாடகை ஓட்டுறவங்க 3 மாதத்துக்கு ஒரு முறை டேக்ஸ் கட்டுறாங்க, வருடாந்திர டேக்ஸும் கட்டுறாங்க. அதனால் டேக்ஸ் ஏற்கனவே நம்ம கட்டப்பட்ட டேக்ஸுக்கு மேலும் மேலும் டேக்ஸ் போட்டால் இதை யாரைக்கு சுரண்டுவது, யார் பாதிக்கப்படுறது? அதனால் அப்பாவியாக இருக்கின்ற, ஏழையாக இருக்கின்ற, நடுத்தரமாக இருக்கிற மக்களை தான் வந்து இந்த பாதிப்பு வந்து சென்றடைகிறது. அதனால் திரும்ப பெற வேணும்னு கேட்குறோம் நாங்கள். ஆனால் ஷார்ட்டாக முடிச்சிருக்கோண்ணே. இப்போது வந்து இர்ஃபான் கம்பெனி, இந்த நெடுஞ்சாலை இந்த கம்பெனி இருக்கு இல்லைங்களா? ஆமாம், சாலை அமைச்சாங்களே, அந்த கம்பெனிக்கும் இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினருக்கும் தொடர்பு இருக்குன்னு சொன்னீங்கல்ல, எந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்கிறீங்க? அதாவது என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா, தொடர்பு என்பது அதிமுகவோட தொடர்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. மக்கள் சொல்கிறதா, இங்கே இருக்கிற மக்கள், இங்கே போராட விவசாயிகள் தான் வந்து சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாப்புலேட்படி சட்டமன்றம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறவரும் ஒரு நல்ல நட்பாக இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் மக்கள் சொல்கிறாங்க. மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, மக்களை வஞ்சிக்கும் சுங்க சாவடி கட்டணத்தை திரும்ப பெறு, மக்களை வஞ்சிக்கும் சுங்க சாவடி கட்டணத்தை மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, மத்திய அரசே, நெடுஞ்சாலைத்துறை அரசே, நெடுஞ்சாலைத்துறை அரசே, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, திரும்ப பெறு, சுங்க கட்டண சாவடிகளை திரும்ப பெறு, சுங்க சாவடிகளை திரும்ப பெறு, தமிழகம் முழுவதும் திரும்ப பெறு, தமிழகம் முழுவதும் திரும்ப பெறு, வாகன ஓட்டிகளை பாதிக்கும், வாகன ஓட்டிகளை பாதிக்கும் சுங்க கட்டணத்தை திரும்ப பெறு, சுங்க கட்டணத்தை திரும்ப பெறு. அனைவருக்குமான மறுமலர்ச்சி ஜனதா கட்சியினுடைய சார்பாக நாங்கள் தமிழகம் முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுக்குமே வந்து சுங்க கட்டணம் தேவையில்லை என்று நாங்கள் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு வருகிறோம். சொல்லவே போனால் தமிழகத்திலே 57 சுங்க கட்டண சாவடிகள் இருக்கிறது. இந்த 57 சுங்க கட்டண சாவடிகளையும் முற்றிலுமாக மக்கள்கிட்ட இருந்து அப்புறப்படுத்த வேண்டும். போக்குவரத்து சாலைகள் இருந்து அதை வந்து வெளியேற்ற வேண்டும் என்று தொடர்ந்து நாங்கள் குரல் கொடுத்துக்கிட்டே வரோம். இதே போல பார்த்தோம்னா சேலம் டு வாணியம்பாடி வரைக்கும் ஒரு சாலை இருக்கு. நம்ம எப்பயுமே பயன்படுத்தக்கூடிய சாதாரணமான சாலையை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறோம். ஆனால் திடீரென்று இது 4 வழிச்சாலையாக மாற்றுற பேரில் சுங்க கட்டணம் முழுமையாக இந்த சாலைகள்லாம் சீரமைக்கவில்லை. முழுமையாக இது பணிகள் முழுமையாக முடிவடையாத பட்சத்தில் இங்கே வந்து சுங்க கட்டண சாவடி வந்து திறக்கிறாங்க. இதை வந்து வேணான்னு சொல்லி நாம் வந்து தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வரோம். இது வந்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டு வரோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சுங்க கட்டணங்களை வேண்டாம் என்று மறுமலர்ச்சி ஜனதா கட்சி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது. கட்டணம் இல்லாத சாலை எங்களுக்கு வேண்டும் அப்படின்றோம். ஏன்னா வாகனங்கள் வாங்கும் போது நாம் சாலை வரி கட்டுகிறோம். வாகனங்கள் வாங்கும் போது சாலை வரிகள் கட்டுகிறோம். அதே போல் வாடகை வாகனங்கள், காராகட்டும், லாரிகளாகட்டும், பஸ்ஸுகளாகட்டும், இல்லை மினி வேன்கள் ஆகட்டும், இது வந்து பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 3 மாதத்துக்கு ஒரு முறை அவர்கள் வந்து சாலை வரி கட்டுறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை சாலை வரி கட்டுகிறார்கள். அப்படி வரும்போது நம் வாகனங்கள் வாங்கும் போதே கட்டக்கூடிய இந்த சாலை வரியை மீண்டும் 60 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து மீண்டும் சாலை வரி நம்ம அமைக்கிறாங்க. 44 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மீண்டும் சுங்க கட்டணத்தை வந்து வசூலிக்கிறாங்க. இது முற்றிலுமே இருக்கக்கூடாது என்று நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, மக்கள் வாகனங்கள் வாங்கும் போதே அதற்கான கட்டணங்களை வந்து மத்திய அரசு அதை பெற்றுக்கொள்கிறது. சாலைகளுக்காக நாம் பெட்ரோல் போடும்போது கூட அதை வந்து பெட்ரோலில் கூட நம்ம வரி செலுத்துகிறோம். ஆக மொத்தம் தொடர்ந்து வரி செலுத்தி பிறகு கூட இந்த சுங்க கட்டண சாவடிகள் எதற்கு அப்படின்னு நம்ம தொடர்ந்து கேட்டுக்கிட்டு வரோம். அது மட்டுமல்லாமல் வருடத்திற்கு 16,000 கோடி ரூபாய் இந்த சுங்க கட்டண சாவடிகள் மூலியமாக கார்ப்பரேட்டுகள் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். 16,000 கோடி. 57 சுங்க சாவடிகளில் தமிழகத்தில் இருக்கிறத பற்றி பேசுகிறேன். மற்ற மாநிலத்தில் 877 சுங்க சாவடிகள் இருக்கிறது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் 16,000 கோடிகள் யாரு சம்பாதிக்கிறது? அது எங்க போகுது? இல்லைன்னா மறுமலர்ச்சி ஜனதா கட்சி கோரிக்கை வைக்கிறது, அந்தந்த மாவட்டத்தினுடைய வரி வசூலை அந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு வேண்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறோம். இப்போ தருமபுரி மாவட்டம் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாத ஒரு மாவட்டம். இங்கே வேலை வாய்ப்பு இல்லை. விவசாய தொழிலை தவிர வேறு எதுவுமே இங்கே கிடையாது. இங்கே எதிர்க்கு டோல்கேட்டு
ஒரு காய்கறி விளைஞ்சு அந்த வெள்ளாமையை கொண்டு செல்லும் போது அவன் சுங்க கட்டணம் கட்ட வேண்டுமா? ஒரு விவசாயி அதை கட்ட வேண்டுமா? இல்ல சாமானியன் ஒரு மருத்துவமனைக்கு போகும்போது சுங்க கட்டணம் கட்ட வேண்டுமா? இல்லை. சேலம் இருந்து வாணியம்பாடி வரைக்கும் ஏதாவது ஒரு பஞ்சாயத்திலேயோ ஒரு கிராமத்திலேயோ எங்களுக்கு இது போன்ற சாலை வேண்டும் யாராவது தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறார்களா? இல்லை. ஏன் என்று சொல்லி பார்த்தால் இந்த எங்களுக்கு ஏற்கனவே இருந்த சாலையே போதும், இந்த புதிய சாலை தேவையில்லை, கட்டண சாலை தேவையே இல்லை அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம். ஏன்னா இது விவசாயிகளை பாதிக்கிறது, பொதுமக்களை பாதிக்கிறது. இந்த சுங்க கட்டணம் செலுத்துவதனால் விலைவாசி உயர்வு ஏற்படுகிறது. ஆகையால் தொடர்ந்து நாங்கள் சொல்லிட்டு வரோம், சுங்க கட்டணம் வேண்டாம் என்று. இது அடித்தளை மக்களை தான் பாதிக்கிறது. ஏன்னா ஒரு வாகனம் சுங்க கட்டணம் செலுத்தி வாடகைக்கு செல்லுமானால் அந்த வாகனத்தில் மீது நாம் அத்தியாவசிய பொருள், காய்கறிகள், உணவுப் பொருட்கள் ஏற்றி செல்லும் போது சுங்க கட்டணத்தோடு சேர்த்து தான் அதுக்கு வாடகை நிர்ணயிக்கப்படுகிறது. அதனால விலைவாசி ஏறுவதற்கு கூட இந்த சுங்க கட்டணம் தான் காரணம். நீங்க இமயம் முதல் குமரை வரை வரும்போது பாத்தீங்கன்னா 877 சுங்க கட்டணத்தை தாண்டி வரணும். 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல நாம 40 கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல போய் வரி கட்டி அடுத்த இடத்துக்கு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. ஒரு மாவட்ட எல்லையில் நுழைய வேண்டும் என்று சொன்னால் வரி கட்டி உள்ள நுழைய வேண்டியதாக இருக்கிறது. அந்த காலத்தில் சிற்றரசர்கள் செய்தது போல இது மிகவும் கொடுமையானதாக இருக்கிறது. சிற்றரசர்கள் தான் எல்லை விட்டு எல்லை போகும்போது வரி வசூல் செய்வார்கள். அதே போல இங்கிருந்து சேலம் செல்ல வேண்டும் என்று சொன்னால் 3 டோல்கேட்டு தாண்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. இங்க ஒரு டோல்கேட் இருக்குது, தொப்பூர்ல ஒன்று இருக்குது, அந்தாண்ட பார்த்தீங்கன்னா ஓமலூர்ல இருக்கிறது. அதனால் சுங்க கட்டணம் என்பது நம்முடைய வரி பணத்தில் போடப்பட்ட சாலைகள். இதெல்லாம் நம்முடைய வரி பணத்தில் 11 லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசு இதற்காக ஒதுக்குது வருஷம். அந்த பணத்திலே போட்ட சாலைக்கு யாரோ ஒரு கார்பரேட்காரனை வசூலிப்பதற்காக அமர வச்சு நீங்க மக்களிடம் ஏன் சுரண்டுகிறீர்கள் கேட்கிறோம். இது எல்லாரும் யாரை பாதிக்கிறதுனா நேரடியா மக்களை மட்டுமே இது பாதிக்கிறது. உணவுப் பொருட்கள் எடுத்து சென்றாலோ இல்லை ஒரு காய்கறிகள் மார்க்கெட்டுக்கு எடுத்து சென்றாலோ இல்லை அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எடுத்து செல்லும் போது அந்த வாடகை வாகனங்கள் சுங்க கட்டணம் செலுத்தி வரும்போது விலை உயர்வு விண்ணை தொடும் அளவுக்கு விலை உயர்வு ஏற்படுகிறது. அந்த விண்ணை தொடும் அளவுக்கு உயரும் போது அந்த விலைவாசி அந்த விலையெல்லாம் யார் சுமக்கிறது? விலை கொடுத்து வாங்கக்கூடிய சாமானிய மக்களை தான் பாதிக்கிறது. ஒட்டுமொத்தமாக நாடு முழுக்க சுங்க கட்டணம் தேவையில்லை என்று நாம் சொல்வதோடு இங்க தேவையற்றது இதையெல்லாம் கேட்கக்கூடிய எதிர்கட்சிகள் கூட இதை பத்தி இப்ப பேசாம இருக்கிறாங்க. இங்க இந்த ரோடுக்கு டோல்கேட் வேணுமா? இங்க இருக்கிறவங்க யாராவது கேட்டீங்களா? அரசை கேட்டீங்களா? எங்களுக்கு 4 வழி சாலை வேணும், 6 வழி சாலை வேணும், நாங்க பணம் கட்டி நாங்க போறோம் அப்படின்னு யாராவது கேட்டீங்களா? தீர்மானம் கொடுத்தீங்களா? எந்த பஞ்சாயத்திலையும் கொடுக்காத பட்சத்திலே அரசே நீங்களே இது ஒரு தீர்மானமாக கொண்டு மக்களை உறிஞ்ச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அதனால சுங்க கட்டணம் என்பது தேவையற்றது. மக்களுக்கு சாலை, மின்சாரம், குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்வது அரசினுடைய கடமை. மக்கள் வரி பணத்தில் போடப்பட்ட சாலைக்கு சுங்க கட்டணம் தேவையில்லை. இதை அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட எதிர்க்கட்சி அறிவுரைகள் கூட இது பெரிதாக எடுத்துக்கொண்டதாக எங்களுக்கு தெரியல. ஏன்னா இங்க மக்கள் விவசாயிகள் பாதிக்கிறார்கள். பாதிக்கக்கூடிய விவசாயிகளிடம் கூட அவங்க எதுவும் பெருசா போராட்டம் நடத்தி இதை சட்டமன்றத்திலேயோ பாராளுமன்றத்திலேயோ முற்றுகையிடுவதாக இல்லை. அதனால டோல்கேட்டால அப்பாவி மக்கள் தான் பாதிக்கிறாங்கன்ற நாங்கள் தெளிவாக சொல்றோம். ஏன்னு கேட்டீங்கன்னா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 0 ஃபாஸ்டாக் எங்கனாலும் போயிடுவாங்க. பாராளுமன்ற உறுப்பினருக்கு 0 ஃபாஸ்டாக், உயர் பதவியில் இருக்கின்ற அதிகாரிகளுக்கு 0 ஃபாஸ்டாக் எங்கனாலும் போயிடுவாங்க. பாதிக்கப்படுவது எல்லாம் உங்களை போன்ற என்னை போன்ற நடுத்தர மக்களும் ஏழைகள் மட்டுமே பாதிக்கப்படுகிறார்கள். ஆகையால் இதை முற்றிலுமாக நாம் புறந்தள்ள வேண்டும். இதற்காக தொடர்ந்து போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம். திரும்ப பெறு சுங்க கட்டண சாவடியை மத்திய அரசே திரும்ப பெறு சுங்க சட்டி சாவடியை திரும்ப பெறு நாடு முழுக்க இருக்கின்ற கார்பரேட் கையில் இருக்கின்ற சுங்க
சுங்கச்சாவடி கட்டணத்தை திரும்ப பெறு வாழ வீடு அப்பாவி மக்களை வாழ வீடு உறிஞ்சாதே ஏழை எளிய மக்களை உறிஞ்சாதே வாகன ஓட்டிகளை உறிஞ்சாதே வாடகை வாகன ஓட்டிகளை உறிஞ்சாதே எளிய மக்களை உறிஞ்சாதே ஆகையால் இந்த கண்ட குழந்தை கலந்து கொண்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் பத்திரிகையாளர்களுக்கும் காவல்துறைக்கும் ஒத்துழைப்பு வழங்கிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை அகற்றக் கோரி நமது வருவாய் ஜனதா கட்சி சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு தலைமையேற்று தலைவர் ஜெயக்குமார் அவர்கள் ஒரு வார்த்தையில் பேசினார். என்னவென்றால் இந்த சுங்க கட்டண சாவடிகள் தேவையற்ற ஒன்று என்பது இங்கு இருக்கும் மக்களாகிய விவசாயிகளுக்கும் இங்கு இருக்கின்ற பொதுமக்களுக்கும் நன்றாகவே தெரியும். மக்களை தொடர்பு கொண்டு ஒரு வார்த்தை கேட்காம நம்மளோட வரிப்பணத்தில் போடப்பட்ட சாலைகளுக்கு நீங்க சுங்க கட்டணம் நிர்ணயம் பண்றீங்க. இந்த சுங்க கட்டணம் இர்பான் கம்பெனியோட இர்பான் கம்பெனிக்கும் பல கட்சிகளுக்கும் நல்ல தொடர்பு இருக்கு. அதனால எதிர்கட்சி இது மக்கள் பேசுறாங்க. எதிர்கட்சிக்காரங்க யாருமே அது கேட்கல. நமது சட்டமன்ற உறுப்பினர் பாப்புலேட்டிவ் சட்டமன்ற பழனிசாமி ரோடு ஆரம்பிக்கும் போது கேள்வி கேட்டாரு. இன்னைக்கு அரைகுறையா இருக்கிற ரோடு சுங்க கட்டண சாவடி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதுக்காக ஒரு வார்த்தை போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ எதுவுமே கேட்கல. சும்மா அவர் பாட்டு உட்கார்ந்து இருக்காரு. இங்க இருக்கிற அரூர் எம்எல்ஏ சம்பத்குமார் அவரும் எதுவும் கேட்கல. யாருமே சட்டமன்ற உறுப்பினர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவர் இந்த விஷயத்தை பத்தி கேட்காம அவங்க வேலையை பாக்குறாங்கன்னா என்ன காரணமா இருக்கும்? மக்கள் பேசுறாங்க, நாங்க சொல்லல. உங்களுக்கும் இர்பான் கம்பெனிக்கும் தொடர்பு மக்கள் பேசுறாங்க. நாங்க நேரடியா இவங்களுக்கு இல்லைன்னு சொல்லல. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் சொல்றாங்க. ஏன்னா சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கேள்வி கேட்கலையே, எதிர்த்து ஒரு கேள்வி கேட்கல, எதிர்கட்சி தலைவர்களை பத்தி பேசல, இங்க இருக்கிற விவசாயிகளை பத்தி எந்த ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இல்லை, ஆளுங்கட்சியினருக்கும் எதுவும் இல்லை. மத்திய அரசை எதிர்த்து இவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு நல்லா வெட்ட வழியில கரெக்டாக தெரியுது. மத்திய அரசு எடுத்து ஏன் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? எல்லா விஷயத்துலையும் கேள்வி கேட்குறீங்க. எங்களுக்கு இழப்பீட்டு தொகை வரலன்னு கேட்குறீங்க, எல்லாம் கேட்குறீங்க. ஏன் இதை கேட்க மாட்டேங்கிறீங்க? ஏன் உங்களால் கேட்க முடியல? தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா சுங்கச்சாவடிகளையும் நீக்க வேணும் போராட்டம் நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தப்போ செஞ்சீங்க. இதே தமிழ்நாட்டில் இருக்கிற காலாவதியான சுங்க கட்டண சாவடிகளை நீங்கள் எடுக்கணும்னு சொன்னீங்க. ஏன் ரீடெண்டர் விடுறதுக்கு நீங்கள் அனுமதிச்சிங்க? தமிழ்நாடு அரசால் அதை கேட்க முடியாதா? காலாவதியான சுங்கச்சாவடியை நீக்கணும்னு சொல்லிட்டு உங்களால் கேட்க முடியாதா? இதே அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்பையும் அதே தான். இவங்க திமுக ஆளுங்கட்சியாக இருந்தப்போ எதிர்கட்சியாக இருந்தப்போ கேள்வி கேட்பீங்க. ஆளுங்கட்சியால அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டீங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? நீ ஆளுங்கட்சியாரு எதிர்கட்சியாரு மக்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த உன்னால் கேட்க முடியலன்னா அந்த சட்டமன்ற உறுப்பினருக்கு இங்கே என்ன வேலை? மக்கள் பயன்பாட்டுக்கு மக்களோட தேவைகளை பூர்த்தி செய்கிறது தான் சட்டமன்ற உறுப்பினர். சட்டமன்ற உறுப்பினர் இதை செய்யலைன்னா அப்படியாப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் தேவையா இல்லையே? மன்னர்கள் காலத்தில் ஆங்கிலேயர் காலத்தில் தான் சுங்கச்சாவடி பண்ணாங்க. சுங்கச்சாவடி வச்சு மக்களோட ரத்தத்தை உறிஞ்சினாங்க. இப்போ அதோட மோசமாக பண்ணிட்டு இருக்கீங்களே, வெக்கமா இல்லை? அதை நீங்கள் அதுக்கு பேச்சு வேற 1008 பேச்சு பேசுறீங்க. எங்களால் முடியும். என்னைக்கு நீங்கள் முடிச்சிங்க? எந்த ஆட்சியில் நீங்கள் முடிச்சிங்க? முதல்ல காலாவதியான சுங்கச்சாவடி நீக்கிறேன் நீங்கள், அதுக்கு ஓய்தா இல்லை. இப்போ புதுசாக போட்டு ரோடு ஒரே இடம் கூட தரமானதாக இல்லை. முதல்ல காரி துப்புற மாதிரி இது ரோடு, அதுக்கு சுங்கச்சாவடியா? யாரோட குடலை பிடிக்கி திங்க போறீங்க? இன்னும் எத்தனை இடத்துல போட்டு எத்தனை பேர் சாவடிக்க போறீங்க? இதை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்லை. கேள்வி கேட்கவும் மாட்டீங்க. கேட்குறவங்களுக்கு ஆதரவு தர மாட்டீங்க. சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லி பேரை மட்டும் எழுதிக்கிட்டு நீங்கள் போயிடுவீங்க. இங்கே விளைகிற காய்கறி தூக்கின்னு போகிறவங்க எப்படி போவான்? இதை தாண்டி இதே நிலை தொடருமானால் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியின் சார்பாக மிகப்பெரிய போராட்டம் சென்னை கோட்டையை நோக்கியும் மத்திய அரசை கண்டித்தும் கண்டிப்பாக நடைபெறும். இந்த சுங்கச்சாவடி மையம் தற்காலிகமாக மட்டும்தான் நிறுத்தி வச்சிருக்கீங்க. திருப்பி கண்டிப்பாக திறப்பீங்க. நாங்கள் திருப்பவும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்போம். இந்த சுங்கச்சாவடி உடனடியாக அகற்றுறதுக்கு இந்த நிறுவனத்தில் பணியில் இருக்கிறவங்க அதுக்குண்டானதை உங்கள் தலைமைக்கிட்ட சொல்லிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் திறந்தீர்கள் ஆனால் இந்த தற்காலிக மூடலை திருப்பி திறந்தீர்கள் ஆனால்
மிகப்பெரிய போராட்டத்தை வன்முறை வெடிக்கும், மிகப்பெரிய போராட்டம் நடக்கும். அதனால நீங்களாகவே இந்த சுங்கச்சாவடியை நீக்குவதற்கு என்ன செய்யணுமோ செய்யுங்க. மாநில அரசு கண்டிப்பாக இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புகிறோம். ஐயா முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த போராட்டத்தையும் விவசாயிகளோட போராட்டத்தையும் மனதில் கொண்டு நீங்கள் உடனடியாக இந்த சாலையில் இருக்கிற சுங்கச்சாவடியை நீக்குங்க. அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள காலாவதியான சுங்கச்சாவடிகள் அத்தனையும் நீக்கிட்டு மக்களை மனதார சந்தோஷமாக அதில் பயணிக்க விடுங்க. ஏன்னா ஒவ்வொருத்திலையும் டேக்ஸ் கட்டுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் சாலை வரி கட்டுறோம். மனதில் கொள்ளுங்க, தயவுசெய்து மக்களை வாழ விடுங்க. நன்றி, வணக்கம். நன்றி உரை அன்னார் அவர்கள் பேசுவார். இந்த சுங்கச்சாவடி முழுமையாக நீக்க வேண்டும் என்ற கருத்தில் மறுமலர்ச்சி ஜனதா கட்சியானது இங்கே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை துவக்கி இந்த சுங்கச்சாவடியை மூட வேண்டும் எனவும் மத்திய மாநில அரசுகளுக்கு கவனத்தை ஈர்க்கும் பொருட்டும் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்த மாநில தலைவர் திரு எஸ் ஜெயக்குமார், மாநில பொருளாளர் அரங்கநாதன், மாநில பொதுச் செயலாளர் அனந்த சுப்பிரமணியன், மாநில துணைத் தலைவர் சிவராஜ் அவர்கள் மற்றும் மாவட்ட செயலாளர் சுசீந்திரன் அவர்கள் மற்றும் இங்கே பாப்பிரெட்டிப்பட்டி நகர ஒன்றிய நிர்வாகிகள் அனைவருக்கும் மற்றும் இங்கே இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் மற்றும் இங்கே குழுமியிருக்கும் பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இங்கே பாதுகாப்பு அளித்த காவல்துறை அதிகாரிகள் அவர்களுக்கும் அனைவருக்கும் மறுமலர்ச்சியின் ஜனதா கட்சி சார்பாக நன்றியினையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம்.